வந்து நிறைய ஃப்ளவர்ஸ் எடுத்துகிட்டு வந்து வந்து அபிக்கு கொடுக்குறாரு. இதை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி வந்து இந்த பூவெல்லாம் எனக்கு பிடிக்காது, எனக்கு நல்லா தெரியுமே உங்களுக்கு மல்லிகை பூ தானே ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு வாய் தவறி சொல்லிடுறாரு. உடனே அபி கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போது இவனுக்கு எல்லா உண்மையும் தெரியுதா, அப்போ எல்லா ஞாபகம் இருக்கா இவனுக்கு, இவனை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகிறாங்க. இல்லை பெண்களுக்குலாம் மல்லிப்பூ தானே பிடிக்கும் அதனால சொன்னேன் அபி அப்படி சொல்லி மழுப்புறாரு. உடனே வந்து இவனை சும்மாவே விடக்கூடாது, இவனுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூ எடுத்துன்னு போயிட்டு உங்கள் ஒய்ஃப் கிட்ட கொடுங்க முதல்ல, அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னா உடனே ஓகே அபி அப்படி சொல்லிட்டு போகிறாரு. இவளுக்கு ஏதாவது சந்தேகம் வந்திருக்குமா நம்ம பற்றி அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாரு. வந்து இந்த முரளி நடிக்கிறத பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க. இவங்ககிட்ட ஏதோ தப்பு இருக்குது, அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. இங்கே வந்து ராகவ் வராரு. உடனே என்ன பண்ணுறாங்க, ரூமுக்கு வராரு. அப்போ வந்து அபி ஏதோ யோசிச்சுட்டு இருக்கிறத பார்த்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னு ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. பார்த்தா கையெல்லாம் அப்படியே வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்கு அபிக்கு. என்னாச்சு, ஏசி கொஞ்சம் கம்மி பண்ண வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு கம்மி பண்ணுறாங்க. நீங்கள் இவராக கம்மி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா அப்போ கூட அபிக்கு வந்து அப்படியே குளிருது, செமையாக குளிர ஆரம்பிச்சிடுது. அவங்களால முடியல, அப்படியே போத்தின்னு படுக்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் ரொம்ப வந்து குளிர் தாங்க முடியாமல் அபி வந்து அப்படியே ராகவ் வந்து இறுக்கி பிடிச்சிக்கிறாங்க. ராகவும் தன்னை அறியாமல் வந்து அவரும் யோசிக்கிறாரு. அப்படியே இறுக்கி பிடிச்சோன்னே வேறு வழி இல்லாமல் ராகவும் வந்து அப்படியே வந்து என்ன பண்ணுறாரு, கையை வைக்கிறாரு மேலே. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து முரளி வந்து யோசிக்கிறாரு. இந்த அபி என்ன பண்ணிட்டுருப்பா, ராகவ் கூட இருப்பாளே, சரி நம்ம போய் இப்படியே பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக என்ன பண்ணுறாரு, ஜன்னல் வழியாக பார்க்குறாரு. பார்த்தா 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு அப்படியே படுத்துருக்கிறத பார்த்துட்டு அப்படியே டென்ஷன் ஆகிறாரு. ஐயோ என்ன இது, இவங்க இப்படி கட்டி பிடிச்சி படுத்துட்டு இருக்காங்க, கன்ஃபார்மாக வந்து கண்டிப்பாக இவங்களுக்குள்ளே ஏதோ நடக்கும், ஒரு நிமிஷம் கூட நம்ம தாமதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அஞ்சலிக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வந்து கதவை தட்டுறாரு. உடனே வந்து ஒன்றும் புரியல முரளிக்கு. எனது அக்காவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராரு. இங்கே வந்து அஞ்சலி வந்து தூங்கிட்டு இருக்காங்க. அக்கா நல்லா தானே இருக்காங்க, இல்லை வந்து தூக்கத்தில் வந்து ரொம்ப கஷ்டப்படுறா, எனக்கே ஒன்றும் புரியலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து மழுப்புறாரு. உடனே வந்து அப்படியா அப்படி சொல்லிட்டு சரி நான் அக்கா பக்கத்தில் இருக்கேன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காரு. அதுக்கப்புறம் வந்து நிம்மதி அடைகிறாரு முரளி. அப்பாடா இப்போது அஞ்சலி வந்து ராகவ் கிட்ட கோத்து விட்டாச்சு, இப்போ எந்த பிரச்சனையும் கிடையாது, இதுக்கப்புறம் அபிச்செல்லாம் நிம்மதியாக தூங்குவா. அதுக்கப்புறம் என்ன, நாளைக்கு ஒரு பிளான் வச்சுருக்கேன், அந்த பிளான் பிரகாரம் அபி இதுக்கப்புறம் வந்து இங்கே இருக்கவே மாட்டான், நானும் அபியும் வந்து அப்படி எங்காவது போயிடுவோம், அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது யாராலையும் அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. இங்கே வந்து கண்ணை திறந்து பார்க்குறாங்க அஞ்சலி. என்னடா ராகவ் நீ உட்காந்துருக்கா அப்படின்னு. இல்லைக்கா உனக்கு உடம்பு சரியில்லைன்னு மாமா சொன்னார் அதனால தான் அப்படின்னோடனே, எனக்கு ஒன்றும் இல்லைடா நல்லா தான் இருக்கேன். இல்லைக்கா ஒரு மாதிரி ஏதோ பண்ணுறியாமே மூச்சில் அப்படின்னோடனே, இல்லைடா நேற்று கொஞ்சம் நல்லா தண்ணியில் வந்து விளையாடிட்டல அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, ஏன்க்கா இப்படிலாம் பண்ணுற, குழந்தை இருக்குல்ல வயிற்றுல அப்படி சொல்லிட்டு சரிடா நீ போய் படு, எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, இப்போவே நேரம் ஆகிடுச்சு பாருன்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, சரி நான் போகிறேன்க்கா அப்படி சொல்லிட்டு போகிறாரு. இங்கே வந்து ரொம்ப சந்தோஷமாட்டாரு முரளி. அப்பாடா நிம்மதி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வந்து என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே வந்து எல்லா இடமும் சுற்றி பார்க்க போகிறாங்க. அப்போ கரெக்டாக வந்து ஒரு வாட்டர் ஃபால்ஸ் அந்த இடத்துல வந்து கரெக்டாக என்ன பண்ணுறாங்க, ராகவும் அபியும் வந்து போகிறாங்க. அப்போ அபி என்ன பண்ணுறாங்க, அந்த வாட்டர் ஃபால்ஸை பார்த்து துள்ளி குதிக்கிறாங்க. ஐயோ இவ்வளோ சூப்பராக இருக்குது வாட்டர் ஃபால்ஸு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் அதில் குளிக்கிறாங்க. பார்த்தா அருவி நிறைய கொட்டிடுது, அப்படியே ஃபுல்லாக நனைஞ்சிடுறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே கொஞ்சம் மூச்சு திணறல் ஆகிடுது அவங்களுக்கு. அப்படியே வந்து முன்னும் முடியாமல் எல்லாரையும் கூப்பிட்றாங்க, யாருக்கும் ஒன்றும் புரியல. உடனே வந்து ஐயோ அபிக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பயப்படுறாங்க. உடனே முரளி போகலான்னு பார்க்குறாரு. அந்த டைமில் கரெக்டாக ராகவ் போயிடுறாரு. ராகவ் போயிட்டு அபி உனக்கு ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஹக் பண்ணுறாரு. ராகவும் அபியும் அப்படியே நினைக்கிறாங்க. 2 பேரும் சந்தோஷமாக இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது தாங்கவே முடியல முரளியால். இப்படி நடக்குது, இதை விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக வராரு. உடனே ரவுடிஸ்க்குலாம் கால் பண்ணி ரெடியாக இருக்கீங்களா கேட்டால், ரெடியாக தாங்க இருக்கோம் பாஸ் அப்படின்றாங்க. உடனே இங்கே என்ன பண்ணுறாங்க, அபியோட வந்து நல்லா நனைஞ்சதால் ட்ரெஸ் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அனு சொல்கிறாங்க. இங்கே பாரு அபி முதல்ல ட்ரெஸ்ஸை மாற்ற, ரொம்ப நனைஞ்சிருக்க பாரு, எல்லாரும் பார்க்குறாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு அனு சொல்கிறாங்க. சரி அனு நான் போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வரேன்னு சொல்லிட்டு அபி வந்து போகிறாங்க. கரெக்டாக ரவுடிஸ் எல்லாம் கரெக்டாக இருக்காங்க அபியை பிடிக்கிறதுக்கு. அபி வர்றபோது ரவுடிஸ் வந்து கரெக்டாக அவங்கள பிடிச்சிடுறாங்க, பிடிச்சி தூக்கிட்டு போயிடுறாங்க. இங்கே வந்து அபியை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் எல்லா இடத்துலையும் தேடுறாரு. எங்கே போயிட்டா, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போனால் ஆளை காணுமே, சரி போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ராகவ் போய் எல்லா இடத்தையும் தேடுறாரு. அபி காணும், ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாரு. சரிக்கா மாமா எங்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஞ்சலி கிட்ட கேட்குறாரு. அவரும் காணும்டா, ரொம்ப நேரமாக காணும் அப்படின்னு. 2 பேருமே காணுமா, அப்போ 2 பேரும் ஓடி போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறார் ராகவ். இதை விடவே கூடாது, எப்படியாவது அபியும் வந்து அந்த கிருஷ்ணாவையும் கண்டுபிடிக்கணும், இல்லைன்னா என் அக்கா என்ன அவளை தான் அவள் உயிரே வச்சிருக்கா அந்த கிருஷ்ணா மேலே. இப்படி பண்ணிட்டாளே அபி, நான் அவ்வளோ சொன்னேன் அவகிட்ட, அப்போ கூட கேட்காம இந்த கிருஷ்ணாவை கூட்டிகிட்டு ஓடி போயிட்டாலே, இப்போ என்ன பண்ணுறது, எப்படி தேடுறது அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் ரொம்ப டென்ஷன் ஆகிறாரு. உனக்கு எல்லா இடமும் ராகவ் தேடி அலைகிறாரு. இங்கே தான் எங்கேயாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடும்போது கரெக்டாக அபியோட ஜுவல்ஸ் கிடைக்குது.